பகடிவதை எதிர்ப்புச் சட்டம் நடப்புக்கு வந்துள்ளதை தொடர்ந்து குற்றம் புரிவோர் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது. பகடிவதை பிரச்சனை பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தி வருகிறது. அண்மையில் இது தொடர்பான சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் ஜூலை மாதம் நடப்புக்கு வந்தன. துன்புறுத்தல், மிரட்டல், பகடிவதை, அவமதித்தல், அடையாளத்தை தவறாக பயன்படுத்துதல் முதலிய குற்றங்கள் திருத்தப்பட்ட சட்டங்களின் வழி கையாளப்படும். ஒருவேளை தூண்டுதலுக்கு ஆளானவர் தற்கொலை செய்ய முயன்றால் அல்லது செய்து கொண்டால் அத்தகைய சம்பவங்களிலும் புதிய சட்டங்களை பயன்படுத்த முடியும். அதுபோன்ற குற்றங்களுக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படக்கூடும். அண்மைய இந்த சட்ட திருத்தத்தின் வழி இவ்விவகாரத்தை அரசாங்கம் கடுமையாக கையாளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் சிகரெட்டுகளையும் வேப் சாதனங்களையும் தடை செய்யும் தனது திட்டத்தை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மலேசிய சோசலிச கட்சியான PSM வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் அத்திட்டம் மக்களின் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் தலையீடு செய்வதாக இருக்கும் என்று PSM கட்சியின் அவைத் தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் சுட்டிக்காட்டினார். வேப் புகைப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனால் அப்பழக்கத்தை ஒரு குற்றமாக வகைப்படுத்துவது அதனை ஒழிப்பதற்கான ஒரு சரியான வழி அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் கடமையாக இருக்க வேண்டும் என்றும், அதாவது உணவகங்கள் போன்ற இடங்களில் வேப் புகைப்பதற்கு தடை விதிப்பது, வயது குறைந்தவர்களுக்கு வேப் சாதனங்களை விற்பதை தடுப்பது போன்றவை விவேகமான நடவடிக்கையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டு கடனின் ஒட்டுமொத்த நிலை குறித்து அரசியல் சர்ச்சைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும், நாட்டின் புதிய கடன் படிப்படியாக குறைந்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். நிதி பற்றாக்குறை இருக்கும் வரை மொத்த கடன் தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன் தற்போது குறைந்து வருவது முக்கியமானது என்று நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். இந்த நிதி பற்றாக்குறை உண்மையிலேயே சவாலானது என்றும், முதலாவதாக நிதி பற்றாக்குறை மற்றும் புதிய கடனால் முடிவில்லா அரசியல் விவாதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை குறைப்பதற்கு மடானி அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று அவர் கூறினார். ஒருவேளை நாம் அதை குறைக்கவில்லை என்றால் கடன் பெருகும். அதனால்தான் இந்த பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தாங்கள் அதை 5.6 விழுக்காட்டில் இருந்து 5 விழுக்காடு 4 விழுக்காட்டிற்கு குறைத்து தற்போது 3.8 விழுக்காடாக இருக்கும் என்று கணித்துள்ளோம். அடுத்த ஆண்டு தொடர்ந்து அது குறையும் என்று அன்வார் கூறினார். சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்களை முழுமையாக சார்ந்திருப்பதற்கு பதிலாக வெர்னாமா, RTM போன்ற முதன்மை ஊடகங்களை நாடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். சமூக ஊடகங்கள் தவறான தகவல்களை வழங்கும் அபாயம் உள்ளதால் அவற்றை முழுமையான ஆதாரமாக பயன்படுத்தக்கூடாது என்று பெர்னாமா தலைமை நிர்வாக அதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபீடா கமாலுடன் தெரிவித்துள்ளார். ஊடக நெறிமுறைகளை முதன்மை ஊடகங்கள் பின்பற்றி வரும் நிலையில் அதில் வெளியிடப்படும் ஒவ்வொரு செய்தியும் உண்மையை அடிப்படையாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். சமூக ஊடகங்களை முதன்மை ஊடக தளமாக மாற்றினால் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாது என்றும், அந்த அம்சத்தில் நாம் தவறு செய்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். இணையத்தை நேர்மறையான கோணத்தில் பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும், சினமூட்டும் அல்லது பரபரப்பான உள்ளடக்கத்தை உருவாக்க அதை தவறாக பயன்படுத்தாமல் இருக்குமாறும் நூருல் அஃபீடா வலியுறுத்தினார். கடந்த வாரம் சுங்கை கோலோக்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் டொயோட்டா வெல்ஃபேர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து தாய்லாந்து மற்றும் மலேசியாவின் அடையாள அட்டைகளை வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் 30 வயது உள்நாட்டு பெண் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். எல்லையில் போதைப் பொருளை கடத்தும் கும்பலுடன் அந்த பெண்ணுக்கு தொடர்பு உள்ளதாக நம்பப்படுவதாகவும், அவர் தாய்லாந்து ஆடவரை திருமணம் செய்து கொண்டது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மமாட் தெரிவித்தார். கார் எண்ணை அடிப்படையாக கொண்டு பரிசோதித்த நிலையில் தாய்லாந்து தரப்பு அவருக்கு தாய்லாந்து அடையாள அட்டை இருப்பதாக தெரிவித்தனர். இங்கேயும் அடையாள அட்டை இருப்பதாக அதிகாரிகள் கூறினர். அந்த பெண்ணிடம் 2 அடையாள அட்டைகள் உள்ளன. இப்போது தாங்கள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்து சமயம் குறித்து மற்ற மதத்தினர் கொண்டிருக்கும் பிரச்சனையை காட்டிலும் நம் மதத்தினரிடம் இருந்து வரும் பிரச்சனைதான் பெரும் பிரச்சனையாக உள்ளது. தமிழகத்தின் சில முக்கிய பிரபலங்கள் இந்து மதம் குறித்து தவறாக சித்தரித்து வருகின்றனர்.
அது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் இங்கு அப்படி இல்லை. ஆனால் இங்குள்ள இந்துக்கள் சமயம் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் வைத்திருக்கின்றனர் என்பதை காட்டுவதற்காகத்தான் விரைவில் முருகன் மாநாடு பெரிய அளவில் பேரா மாநில அரசின் சார்பில் நடத்தப்படவிருப்பதாகவும், இதற்கான எல்லா செலவுகளையும் மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது என்றும் இந்திய சமூக நல விவகாரத்திற்கு தலைமை வகிக்கும் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான சிவனேசன் உறுதிப்படுத்தினார். அர்த்தமுள்ள இந்த சமய மாநாட்டின் மூலம் இளைய சமூகத்திற்கு ஆன்மீகத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் என்றும், இம்மாநாட்டின் மூலம் இந்து சமயத்தை தாக்கி பேசுகிறவர்களுக்கு ஒரு பாடமாகவும் இது அமையும் என்றும் சிவனேசன் சுட்டிக்காட்டினார். பேரா ஈவுட் கெமாரி தோட்டத்து அருள்மிகு மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். ஆட்சிக்குழு உறுப்பினரான சிவனேசன் 60,000 ரிங்கிட் மாதிரி காசோலையை வழங்கினார். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து மொத்தம் 1,67,000 ரிங்கேட் இவ்வாலயத்திற்கு மானியம் வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாலயத்தின் சீரமைப்பு மேம்பாட்டு பணிக்காக ஆலய நிர்வாகம் 2,00,000 செலவிட்டுள்ளனர். அச்செலவில் 70 விழுக்காடு ரிங்கேட்டை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.